கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஆதியாகமம் 6:8 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ, மற்றவர்களுக்கு அந்த கிருபை கிடைக்கல. 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவாவின் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா மாத்திரம்தான் தேவனை உத்தமமாய் நீதியாய் தேடினார். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். பாத்தீங்கன்னா, நோவா காலத்தில எல்லாருடைய இருதயமும் பொல்லாங்கினால் நிறைந்திருந்தது. ஏன் மனுஷனை படைச்சன்னு சொல்லி கர்த்தர் விசனப்பட்டாராம். 6ஆம் அதிகாரத்தில, ஆதியாகமம் 6ஆம் வசனத்தில, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்ததாம். எல்லாத்தையும் படைத்தார். அதை குறித்து அவர் விசனப்படல, மனஸ்தாபப்படல. மனுஷனை தன் சாயலாய் பார்த்து பார்த்து படைத்த மனுஷனை ஏன் படைச்சன்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டாராம். அவர் இருதயத்துக்கு ரொம்ப விசனமா இருந்தது. அப்படி என்ன இந்த மனுஷர்கள் பண்ணினார்கள் என்றான். 7, அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊனு பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்குது என்றார். மனுஷ நிமித்தம் அவர் படைத்த எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணுவேன் என்று தன் இருதயத்தில தீர்மானிச்சுட்டார். ஆனா கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு மட்டும்தான் கிருபை கிடைத்தது. ஏன்னா மனுஷர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். இந்த 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஆதியாகமத்துல பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அததான் ஆண்டவர் அருமையா அற்புதமா சகல காரியத்தையும் நேர்த்தியாய் செய்து முடித்தார். ஆனா இந்த மனுஷன் அத கொடுமையினால நிரப்பி சீர்கெட்டதாய் மாற்றி தேவனுக்கு விசனத்தை கொடுத்து சஞ்சலத்தை கொடுத்தான். ஆனா நோவாவோ, எல்லா மனுஷரும் தேவனுக்கு விரோதமான காரியம் செய்யும் பொழுது நோவா மாத்திரம்தான் நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனுமாய் இருந்தார். தேவன் எல்லாவற்றையும் அடிப்பேன் என்று சொல்லியும் நோவாவுக்கு மாத்திரம்தான் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் போல நோவா வாழ்ந்திருக்கலாம். எல்லாரையும் போல நோவா உலகத்தின் மேல் ஆசை வைத்து எப்படி ஒன்னாலும் தன் ஜீவியத்தை கெடுத்து கொண்டிருக்கலாம். ஆனா நோவா அப்படி செய்ய விரும்பல. அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். எல்லா மனுஷர்களும் பூமியின் மீது நோக்கமாயிருக்கும் போது, பாவத்தின் மீது நோக்கமாயிருக்கும் போது நோவா மாத்திரந்தாங்க கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நாம கூட பூமியின் மீது நோக்கமாய் இருக்கிறோமா, இல்ல கர்த்தர் மீது நோக்கமாய் இருக்கிறோமா? எல்லா மனுஷனும் கர்த்தருக்கு விரோதமான காரியம் செய்யும் பொழுது நோவா மாத்திரம்தான் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார். அதனால நோவா மட்டும்தான் காக்கப்பட்டார். இப்பொழுதும் கர்த்தர் பூமியின் மீது அவருடைய கோபத்தை பொழிய போகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு நாம் சிந்திக்கணும். நம்முடைய ஜீவன் எப்படி இருக்கு நாம சிந்திக்கணும். நோவாவுக்கு மாத்திரம்தான் கிருபை கிடைத்தது. நாம கூட நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு முன்பாக நேராக்கி அவரோடு சஞ்சரிக்கும் பொழுது பேர் அழிவுக்கு கர்த்தர்
நம்மை காப்பார். நோவாவுக்கு தான் கர்த்தருடைய கிருபை கிடைத்தது கண்களிலே, குடும்பமும் காக்கப்பட்டது. நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நோவாவா நம்ம தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது நம் குடும்பங்கள் காக்கப்படும். நம் நிமித்தம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடைசி காலத்தில் வாழ்கிறோம். பூமி சீர்கெட்டதாய் மாறிக்கொண்டு வருகிறது. கொடுமையினால் நிறைந்து தேவனுக்கு விரோதமான சகல அருவருப்புகளும் இந்த பூமியில பெருக தொடங்கி இருக்கு. நாம நோவாவை போல நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டு நம்மையும் நம் குடும்பத்தையும் கர்த்தருக்கு நேராக்குவோமாக. நாம ஜெபிக்கலாம். அன்பான தகப்பனே, நோவாவுக்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைக்கட்டும். நாங்கள் நீதிமானாய் உத்தமனாய் உம்மோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென்.